மொத்தமாக ஈரானுடைய நாகரிகத்தையே நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி அவர் அச்சுறுத்தி இருக்கிறார். ஈரானை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு ஒரே நாளில் ஈரானை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுகிறவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆனால் அநேகமாக அது நடக்கும் அப்படிங்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பயங்கரமான நிலையை தான், ஈரான் மேல அமெரிக்கா ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னா அதுக்கு நிகராக இனி பெட்ரோலை எடுக்க முடியாத அளவுக்கு அட்டாக் பண்ணுவோம்ன்றாங்க. எனவே பெட்ரோல் வளங்கள் மேல ஈரான் உச்சமாக குறிவைக்க போகிறது. இந்த பகுதியினூடாக இவ்வளவு வெஹிக்கிள் ஒரே டைம்ல போகுதுன்னு பாருங்க. இவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு பாலம், இந்த பாலத்தின் மேல அட்டாக் நடக்கக்கூடும் என்கிற அச்சம் காரணமாகத்தான் சவுதி அரேபியா பாலத்தை மூடினாங்க. ஈரானுடைய அதிபர் மசூத் பெஷக்ஷியன் ஒரு முக்கியமான அறிவித்தலையும் விடுத்திருக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால இன அழிப்பு யுத்தம் நடைபெற்று தற்போது ஒரு அமைதி திரும்பி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ஈரானை நோக்கிய அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தி இன்றோடு 179வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசாவுக்கு அடுத்ததாக தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் மீதான தாக்குதல்களும் 1 மாதத்தை கடந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பதும் மிக முக்கியமான ஒரு தருணமாக உலக அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இன்று ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த எச்சரிக்கையினுடைய செய்தியைத்தான் நீங்க இங்க பார்க்குறீங்க. மொத்தமாக ஈரானுடைய நாகரிகத்தையே நாங்கள் அழிப்போம் என்று சொல்லி அவர் அச்சுறுத்தி இருக்கிறார். ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதிகளை ஈரான் மூடி வைத்திருக்கிறது. அமெரிக்காவால் நெருங்கக்கூட முடியாமல் இருக்குது. இந்தா முடிச்சிருவோம் அந்தா முடிச்சிருவோம்னு சொல்லி போனால் இங்கே ஈரானுக்குள்ள, ஆனால் ஹொர்முஸை மூடி வைத்திருக்கிறார்கள். ஹொர்முஸை திறக்க மாட்டோம் என்று தொடர்ந்து ஈரான் வலியுறுத்துகிறது. அமெரிக்காவால் எந்த ஒரு நாட்டினுடைய கப்பல்களையும் நகர்த்த முடியலை. பிளஸ் அவங்களுடைய கப்பலையோ அல்லது இஸ்ரேலுடைய கப்பலையோ கூட ஹொர்முஸ் வழியாக கொண்டு போக முடியாத அளவுக்கு மிக பாரிய இழப்பையும் மிக பெரும் சங்கடத்தையும் அமெரிக்கா சந்தித்து வருகிறது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதிலிருந்து ஹொர்முஸை திறங்கன்னு பல தடவை சொல்லிட்டாப்புல தலைவர். ஆனால் ஈரான்காரங்க கேட்குற மாதிரி கிடையாது, அதை மூடியே வைத்திருக்கிறார்கள். அதனால தான் பல தடவைகள் எச்சரிக்கை கொடுத்தவர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்கணும், இல்லை என்று சொன்னால் இன்று இரவு முழு நாகரிகமும் அழிகிற வகையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஈரான் மீண்டும் மீண்டெழாது. ஈரானை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு ஒரே நாளில் ஈரானை நாங்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லுகிறவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆனால் அநேகமாக அது நடக்கும் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் இப்ப எங்களிடத்தில் முழுமையான ஒரு ஆட்சி மாற்றமும் இருக்கிறதுங்கிறாரு. இங்கே தான் ட்ரம்ப் யாருங்கிறது நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. எவ்வளவு சீரியஸான ஒரு மேட்டரை சொல்லி வர்றாரு. ஈரான் முழு நாகரிகத்தையும் அழிப்போம், ஈரான் தலையெடுக்க முடியாது, மொத்தமாக அழிப்போம், ஒரே நாளில் காலி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் நாங்கள் ஈரானுக்குள்ளே பெரிய ஆட்சி மாற்றம் ஒன்றையே உண்டாக்கிட்டோம், ஈரானில் இப்போ ரெஜிமெண்ட் சேஞ்சே ஆகிடுச்சு என்று சொல்லிட்டு ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறுபட்ட புத்திசாலித்தனமான தீவிரவாத சிந்தனை குறைந்த மனோநிலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கிறவங்க மேல நீங்க எதுக்கு அட்டாக் பண்றீங்க? ஆட்சியை மாத்திட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வெளியே போயிட வேண்டியதானே. ஆட்சியை மாத்திட்டோம், மனநிலை புத்தி சுவாதீனம் உள்ள மிக தெளிவான தீவிரவாத சிந்தனை அற்ற மனங்களை கொண்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒருவேளை புரட்சிகரமான அற்புதம் ஒன்று கூட ஈரானுக்குள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு தெரியும்? உலகின் நீண்ட சிக்கலான வரலாற்றின் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றான இன்று இரவு நாம் அதை கண்டறிவோம் அப்படிங்கிறாரு. இதில் சீரியஸாக சொல்கிறாரா இந்த ஆளு, காமெடியாக சொல்கிறாராங்கிறத தான் அனுமானிக்க முடியலை. ரொம்ப சீரியஸாக ஈரானுக்கு இன்றைக்கி பெரிய அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லக்கூடியவர் அடுத்த நிமிஷமே ஈரானில் ஆட்சி மாற்றமெல்லாம் பண்ணித்தான் வச்சிருக்கிறோம், பெரிய பெரிய புரட்சியெல்லாம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஆயத்துல்லா அலி ஹொமைனி
ஈரானுடைய ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு 47 வருஷமாக அமெரிக்காவுக்கு ஈரானை வீழ்த்த முடியாமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு அது முடிவுக்கு வரும், ஈரானுடைய மாபெரும் மக்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் அவர் போட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் இன்றைக்கு ஈரானை நாங்கள் அழிப்போம், 47 ஆண்டுகால வரலாற்றை முடிப்போம், நாகரிகமே இல்லாமல் போகும் என்று சீரியஸாக ஒரு பகுதியை பேசியிருக்கிறார். இதுதான் உண்மை என்றால் ஒரே நாளில் ஈரானை அவர்களால் அழிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். அப்படி அழிப்பது என்றால் அணுகுண்டு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அதை செய்ய போறாரா செய்யாமல் இருப்பாருன்றலாம் நம்ம நம்ப முடியாது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் எந்த டைமில் என்ன செய்வார்ன்றது இப்போ கௌரவ பிரச்சனையாக மாறி நிற்குது. ஈரான்காரங்க சரணடைய மாட்டேங்கிறாங்க. எனவே அணுகுண்டை ஜப்பான் மேலே பயன்படுத்தியதை போன்று கூட இங்கே அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இன்றைய இரவு நான் நினைக்கிறேன் இலங்கை இந்திய நேரம் 12 மணிகளுக்கு பிறகுதான் இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும். அதனால் ஈரானுடைய அப்பாவிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு, இதற்கு முன்னாடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது மாதிரி வார்னிங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த லிஸ்ட்டையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறோம். என்னென்னா, இவர் சீரியஸாக தான் சொல்கிறாரு, சீரியஸாக சொல்லி சில நேரம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி பின்பகுதி காமெடியாக இருக்கிறதுனால அதை கண்டுக்காமல் விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அவரே மார்ச் 23ஆம் தேதி தெஹ்ரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குது ட்ரம்ப் ட்ரம்ப் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஈரான் மீதான தாக்குதல்கள் 5 நாளைக்கு பின்னாடி தள்ளி வைக்கிறேன் அப்படின்னாரு. மார்ச் 23லேயே ஈரானோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈரான் மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆட்சியாளர்கள்லாம் சூப்பர் அப்படின்னாரு. அப்போவே ஈரான் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, நாங்கள் பேசலைன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி ஒரு செய்தியை சொல்லி பார்த்தாரு. ரெண்டாவது மார்ச் 26, அதுக்கு 3 நாளைக்கு பிறகு ஏப்ரல் 6 வரைக்கும் இரவு 8 மணி முடிவடைகிற வகையில் ட்ரம்ப் 10 நாள் கெடுவை கொடுத்திருந்தார். இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ள நீங்கள் ஹொர்முஸை திறந்து சரணடையலைன்னு சொன்னால் உங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம்னாரு. அது முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் கொடுத்த டேட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் ஒன்றுமே பண்ணலை. ஏப்ரல் 4ஆம் தேதி மீண்டும் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்க, ஈரானுக்கு 48 ஹவர்ஸ் 2 டேஸ் டைம் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கெடுன்னு சொல்லி நினைவூட்டினார். ஏப்ரல் 6ஓட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னாரு. திரும்ப ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டேட்மெண்ட் போடும்போது, ஈரான் தலைவர்கள் உடனடியாக ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையங்கள், பாலங்கள் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை வரைக்கும் அதை நீடிக்கிறேன் வேற சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. ஏப்ரல் 5ஆம் தேதி மீண்டும் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ட்ரம்ப் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி கிழக்கு நேரம் என்று சொல்லி ஒரு டெட்லைனை கொடுத்திருக்கிறாரு. இந்த டெட்லைனுங்கிறது ஒரு துல்லியமான டெட்லைன் மாதிரியே தெரிகிறது. அதை தாண்டி ஏப்ரல் 6ல் அவருடைய பதிவில் கடைசி பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் ஒத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி, ஒரே நாளில் எங்களுக்கு ஈரானை அழிக்க முடியும், அவங்க நாகரிகத்தை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாகரிகத்தையே நாங்கள் எல்லாத்தையும் அழிப்போம் அப்படின்னாரு. ஏப்ரல் 7 கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக தன்னுடைய காலக்கெடுவுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்பதாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் தான் மொத்தமாக ஒரு நாகரிகத்தையே அழிப்போம் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் ட்ரம்பினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பகுதிகளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனால் இவ்வளவு சொல்லியும் ஈரான் மசியலை, பயப்படலை, பின்வாங்கலை, எதுக்குமே ஒத்து வர மாட்டேன்ட்டாங்க. எனவே அமெரிக்காவிடத்தில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இவர் சொல்கிற விதமாக மொத்தமாக இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் கொண்டு வந்து ஈரான் மேலே இன்றைக்கி நைட்டு கொட்டுன்னு கொட்டுறது, இல்லை என்று சொன்னால் ஒரே அடியாக அணுகுண்டு போடுவது. எதை செய்ய போகிறார், அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் ஈரானுடைய மக்களை என்பதை நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக முன்வைக்கிறார். அதே நேரத்தில் ஐஆர்ஜிசி இது தொடர்பாக உடனடியாக பதிலையும் கொடுத்திருக்கிறது. ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய பதிலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அமெரிக்கா சிவப்பு கோடுகளை மீறினால் எங்களுடைய பதிலடி பிராந்தியங்கள் முழுவதும் உச்சமாக இருக்கும் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐஆர்ஜிசி, அதாவது ஈரானிய புரட்சிகர காவலர் பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பார்க்கலாம். குறிப்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பொதுமக்களுடைய வசதிகளை, அதாவது ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் தாக்கினீங்கன்னா அதே மாதிரி பதிலடி தருவோம் இருக்கிறாங்க. அமெரிக்கா அதே போன்று அதனுடைய கூட்டாளிகளுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் தாக்குவோம். அமெரிக்காவோட கூட்டாளினா அமெரிக்காவினுடைய கூட்டாளி இஸ்ரேல், அதை தாண்டி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள், இல்லை இது எல்லாத்துக்கும் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி பல ஆண்டுகள் இந்த பகுதிகளில் எண்ணெயோ அல்லது எரிவாயுவையோ எடுக்க முடியாத அளவுக்கு அட்டாக்
அட்டாக் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய பயங்கரமான நிலையாக தான் ஈரான் மேலே அமெரிக்கா ஒரு அட்டாக்கை பண்ணிச்சுன்னு சொன்னால் அதுக்கு நிகராக இனி பெட்ரோலை எடுக்க முடியாத அளவுக்கு அட்டாக் பண்ணுவோம்ன்றாங்க. எனவே பெட்ரோல் வளங்கள் மேலே ஈரான் உச்சமாக குறிவைக்க போகிறது என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்க ராணுவம் சிவப்பு கோட்டை தாண்டிச்சுன்னு சொல்லி சொன்னால் பிராந்தியத்தை தாண்டியும் தாக்குதல் நடத்துவோம்ங்கிறாங்க. அது எங்கெங்க நடத்த போறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி மத்திய கிழக்கில் மட்டும்தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டியாகோ கார்சியா மேலே ஒரு அட்டாக் பண்ணாங்க 4000 கிலோமீட்டர் தாண்டி. அடுத்ததாக அவங்க 4000 கிலோமீட்டர் தாண்டதாக இருந்தால் யூரோப் கண்ட்ரிஸ் முழுவதும் அவங்க தாக்குதல் நடத்த முடியும். எங்கெல்லாம் அவங்க அட்டாக் பண்ண போறாங்கிறது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைக்கு பிறகுதான் நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து இன்றைக்கு ஈரானுடைய முழுவதுமாக எண்ணெய் குதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கார்க் தீவு மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களில் ராணுவ உத்தியில் எந்த மாற்றமும் இல்லாமல் நாங்கள் மிலிட்ரி பேஸுகளை தான் அட்டாக் பண்ணியிருக்கிறோம், எந்த ஒரு எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும். எண்ணெய் வசதிகளை குறிவைக்கலை, நாங்கள் முழுவதுமாக ராணுவ இலக்குகளை தான் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அங்கே எண்ணெய் வசதிகளும் குறிவைக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் அது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் கார்க் தீவு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பல முக்கியமான இடங்கள் மேலேங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் ஈரானுடைய ஹொர்மராபாத் விமான நிலையம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக கடுமையான தாக்குதல்களை இனிமேல் நடத்த போகிறது கடுமையானதுங்கிறாங்க. ஆனால் இப்போ நடத்துறதே மிக கடுமையான தாக்குதல்கள் தான். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஈரான் மேலே அவங்க நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 8 பாலங்கள் மேலே உக்கிரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரான், கராஜ், தப்ரீஷ், காஷான், கும் இந்த 5 நகரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் 8 மிகப்பெரிய பிரிட்ஜுகள் மேலே அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுவெல்லாம் யுத்தத்தினுடைய எந்த விதமான விதிமுறைகள்லையும் இருக்காது. ஆனால் நீங்கள் ஈரானை பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இஸ்ரேல் மேலே அவங்க எத்தனையோ அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேலுடைய பாலங்களுக்கு அடிக்கலை, இஸ்ரேலுடைய மருத்துவமனைக்கு அடிக்கலை, இஸ்ரேலுடைய பாடசாலைகளுக்கு ஸ்கூல்களுக்கு அடிக்கலை, பல்கலைக்கழகங்களுக்கு அடிக்கலை. அவன் கரெக்டாக அவனுடைய அந்த இன்டர்நேஷனல் லோவை ஃபாலோ பண்ணி தாக்குதல் நடத்துறது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் மேலேயும் அவங்க அட்டாக் பண்ணும்போது அமெரிக்காவினுடைய பேஸுகள் மேலே தான், அமெரிக்காவுடைய கம்பெனிகள் மேலே தான் தாக்குதல் நடத்துகிறாங்களே தவிர நேரடியாக ஈரானும் அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்கிற விதமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதல்களை தற்போது நடத்தி வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹெஸ்புல்லாக்களுடைய பகுதிகளுக்குள்ள அதாவது லெபனானுக்குள்ள தரை வழியாக முன்னேறுவதிலிருந்து தாங்கள் பின்வாங்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா முழுவதுமாக ஈரான் மேலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போது இஸ்ரேலுக்கு தனியாக லெபனான் மேலே கவனம் செலுத்த முடியாமல் தரைவழி தாக்குதலில் மிக பலமாக பதிலடியை ஹெஸ்புல்லாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள 2 டேஸுக்குள்ள 36 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. படுகாயம்னா நேருக்கு நேர் வார் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேருக்கு நேர் சண்டையில் மிக கடுமையான பதிலடியை ஹெஸ்புல்லாக்குடைய ரதுவான் படைப்பிரிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் 36 பேர் அவர்கள் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷலே விமானப்படைத்தளம், இது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான படைத்தளம். இந்த படைத்தளத்தை இலக்கு வைத்து இன்றைக்கு ஆளில்லா விமான தாக்குதல்களை ஈரான் நடத்தியது. கிட்டத்தட்ட 15 அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு சிபிஎஸ் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குவைத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் குவைத்தில் இருக்கக்கூடிய பேஸ். இந்த பேஸை பொறுத்தவரை இது முழுவதுமாக அமெரிக்காவினுடைய பேஸாக இருக்கிறது. அந்த பேஸை இலக்கு வச்சு தான் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பேஸில் 15 அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் அதே போன்ற ஹெஸ்புல்லாக்களுடைய பதிலடி தாக்குதல்கள் இஸ்ரேல் மேலே உக்கிரமாக நடந்து வரக்கூடிய சூழலில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 133 பேர் இஸ்ரேலுக்குள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே நம்ம சொன்ன இராணுவத்தை சேர்ந்தவங்களை தாண்டி இது அவங்களோட பேஸுகளுக்கு நடத்துகிற தாக்குதல் 133 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணியாளர்கள், இராணுவத்தை சேர்ந்தவங்க, போலீஸு, இந்த மாதிரி அவங்களோட பேஸுக்குள்ள அட்டாக் பண்ணுறதுனால அப்படியானவர்கள் 133 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் யுஏயில் இருக்கக்கூடிய சார்ஜா தொலைத்தொடர்பு கட்டிடம் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி தொடர்ந்து யுஏஇ மேலே முதல் அட்டாக் அவங்க இஸ்ரேல்
இஸ்ரேல் மேலே நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக UAE மேலே கடுமையான அட்டாக்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரத்தில் மத்திய இஸ்ரேல், சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மிக கடுமையான இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, ஈரானுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள்ங்கிறது நினைச்சு பார்க்காத அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம பல தடவைகள் சொல்லிட்டோம். அதனால தான் அவங்க அடிக்கிறத நம்ம சொல்லிக் கொண்டு அதை நீங்கள் எங்கேனாலும் பார்க்கலாம். இதெல்லாம் ஈரான் மேலே இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானுடைய பகுதிகள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு தாக்குதல்கள் ஈரான் மேலே நடத்தப்படுகிற அதே நேரத்தில் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களும் மிக உக்கிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்ட்ரல் இஸ்ரேல் பெட்டாடிக்வா பகுதிகளில் எல்லாம் மிக கடுமையாக தாக்குதல் நடத்துகிறார்கள். சென்ட்ரல் இஸ்ரேல் மேலே இன்றைக்கு ஈரான் நடத்திய ராக்கெட் தாக்குதல்களில் பெட்டாடிகா பகுதிகளில் ஒரு கட்டிடம் மொத்தமாக உடைந்து கீழே விழுந்து தரைமட்டமாகி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கிவாட் ஷமுவேல் என்கிற பகுதிகளிலையும் இன்றைக்கு மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெட்டாடிக்வா நகரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த நகரத்தில் 150 தாக்குதல்கள் இதுவரை பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் மாரியூ செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் 1000க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் மொத்தமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த பெட்டாடிக்வா பகுதிகளிலேயே 1000க்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருக்கிறது என்று சொல்லியும் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லியும் 160 பேர் தங்களுடைய வீடுகளை மொத்தமாகவே இழந்துட்டாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்கலாம். எனவே ஈரான் இந்த பகுதிகளில் மிக கவனமாகவும் உச்சமாகவும் தன்னுடைய தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய ஷீராஸ் பகுதிகளில் ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகள். அதற்கு பதிலடியாக இன்றைக்கு சவுதி அமெரிக்கா இணைந்து சவுதியில் நடத்தக்கூடிய சவுதி அரேபியாவின் பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்டரி மேலே IRGC தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. சவுதியினுடைய யான்புல இருந்து நிறைய 30% பெட்ரோல் அதுக்கு மேலேயும் போகும் என்று சொல்றாங்க. அதில் 15% இழப்பு சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டக்கூடிய சூழல்ல ஈரானுடைய கிஸ்ட் என்கிற தீவுக்கு அருகாமையில் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு UKMTO என்கிற பிரிட்டிஷினுடைய கடல்சார் பாதுகாப்பு வலையமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கிஸ்தீவினுடைய தெற்கு பகுதிகளில் ஒரு கப்பல் மேலே அட்டாக் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த நாட்டுக்குரிய கப்பல், என்ன விதமான தாக்குதல் என்கிற விவரங்கள் இன்னும் வெளியாகாத சந்தர்ப்பத்தில் தான் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட அபாய எச்சரிக்கை காரணமாக கிங் ஃபஹத் இணைப்பு பால ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை இடைநிறுத்தி வைத்திருந்தது. பிறகு மீண்டும் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் கிங் ஃபஹத் பாலம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த கிங் ஃபஹத் பாலம்ங்கிறது சவுதி அரேபியாவுக்கும் அதே போன்று பஹ்ரைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியினூடாக இவ்வளவு வெஹிக்கிள் ஒரே டைமில் போகுதுன்னு பாருங்கள். இவ்வளவு மிக பிரம்மாண்டமான ஒரு இணைப்பு பாலம். இந்த பாலத்தின் மேலே அட்டாக் நடக்கக்கூடும் என்கிற அச்சம் காரணமாகத்தான் சவுதி அரேபியா பாலத்தை மூடினாங்க. குறிப்பாக ஈரான் மீதான ஈரானுடைய பாலங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலங்களில் பஹ்ரைனுக்கும் சவுதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பாலம் அவர்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் கிங் ஃபஹத் பிரிட்ஜ் வந்து இன்னைக்கு மூடப்பட்டிருந்து, ஆனால் மீண்டும் அவங்க அதை திறந்துட்டாங்க என்கிற செய்திகள் வருகிறது. அதை தாண்டி மத்திய கிழக்கில் மிக நீளமான பாலங்களில் ஒன்றாக அறியப்படக்கூடிய ஒரு பாலம் தான் குவைத்தில் இருக்கக்கூடிய ஷேக் ஜாஃபர் இணைப்பு பாலம். இந்த ஷேக் ஜாஃபர் இணைப்பு பாலமும் தாக்குதலுக்கு உள்ளாகும், இதன் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை IRGC விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் மேலே அட்டாக் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு படைத்தளங்களை கொடுத்துருக்கிற காரணத்தினால இன்னும் நீங்கள் அரபுகள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய பக்கமே நிற்கிறீங்க, எனவே உங்களுடைய இந்த தளங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் அட்டாக் நடக்கலை, ஆனால் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கை அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஈரானையே அழிச்சிருவோம், ஈரானுடைய நாகரிகம் இத்தோட காலியாகிரும், ஈரானுங்கிற ஒரு நாடே இருக்காது என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இப்படியான ஒரு எச்சரிக்கை அணுகுண்டு தான் போடுவார்களோ என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. இந்த சூழலில் ஈரானில் இருக்கக்கூடிய பல மக்களும் தங்களுடைய சொத்துக்கள், அதாவது அவங்களோட சொத்துக்கள்னா அந்த சொத்துக்கள் இல்லை, தங்களுடைய நாட்டினுடைய வளங்களை பாதுகாக்கிறதுல மிக முக்கியமான இஸ்பஹானில் இருக்கக்கூடிய சில அணுமின் நிலையங்களை சுற்றி மக்கள் மனித சங்கிலி போட்டு நிற்கிறாங்க. அழிஞ்சா எல்லாமே அழிஞ்சு போட்டுங்கிற அளவுக்கு நிற்கிறாங்க. எங்கள் மேலே அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்களும் சேர்ந்து தான் போயிடுவோம், எங்கள் நாட்டினுடைய இந்த வளங்களை நாங்கள் இழக்க முடியாது என்று சொல்லி அவங்க அந்த அளவுக்கு நாட்டுக்காக நிற்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானை பாதுகாப்பதற்கு தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து அதை தியாகம் செய்வதற்கு 14 மில்லியனுக்கும் அதிகமான துணிச்சலான
மில்லியனான ஈரானிய மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஈரானில் 14 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. இந்த 14 மில்லியன் மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல், நானும் ஈரானுக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன், இதுவரைக்கும் பல தியாகங்களை செய்திருக்கிறேன், தொடர்ந்தும் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது பிரசிடென்ட் மசூத் பெசக்ஷியன் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் நாட்டு மக்கள் அத்தனை பேருமே எங்கள் நாட்டுக்காக நாங்கள் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், நான் உட்பட என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே எங்களுடைய ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருந்த ஷியா ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய பொறுப்பாளராக இருந்த அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி நாங்கள் பெரும் பெரும் தளபதிகளையும் தலைவர்களை எல்லாம் இழந்திருக்கிறோம். எனவே எங்கள் உயிரெல்லாம் எங்களுக்கு துச்சமாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் நாட்டை பாதுகாக்கணும்னா அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடியாக மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அல்லாஹ் தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்றைய நாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற மாதிரி எச்சரிக்கையாக, உண்மையான எச்சரிக்கையாக இருந்தால் அது ஈரானிய மக்களுடைய வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டத்தின் நிலையாக மாறிவிடப் போகிறது. இல்லை என்று அவர் கடந்து சென்று விட்டார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்கள் அவர்களுக்கு அப்படியான பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்துகிறது ஈரான் மேலே. ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்தும் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஈரானுடைய அப்பாவிகளை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அப்பாவி மக்களையும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். மத்திய கிழக்கு, ஈரான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகுக்கும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், ஈரான் வெற்றி பெற வேண்டும், ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடக்கூடிய அத்தனை பேருமே வெற்றி பெற வேண்டும், இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.